ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் செஸ் டூர் சூப்பர் பெட் செஸ் கிளாசிக் 2024ல ரவுண்ட் 1ல குகேஷ் விளையாண்ட கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 2 hours + 30 seconds தான். ஸோ இதுக்கப்புறமா எந்த விதமான எக்ஸ்ட்ரா டைமும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் குகேஷ் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல குகேஷ் வந்து D4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நைட் F6 ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு ஒயிட்டு. இப்போ C4 E6. இப்போ நைட் C3 வருது. இப்போ பிஷப் B4. இப்போ E3 புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ பிளாக் வந்து கேன்சல் பண்ணிக்கிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிம்சோ வித் டிஃபென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நார்மல் லைனு. இந்த இடத்துல இப்போ பிஷப் D2 வராரு. ஸோ பிஷப் D2 வந்து இந்த டயக்னலில் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு குகேஷ். இப்போ C5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ C5 மூலிமா சென்டர் பானை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ D5 புஷ் பண்ணுறாரு குகேஷ். ஸோ இந்த இடத்துல குகேஷ் வந்து அவருடைய பானை வந்து கொஞ்சம் தைரியமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா சிம்பிளாக பிளாக்கும் வந்து அவருடைய பானை வந்து புஷ் பண்ணுறாரு. D6 புஷ் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக இன்னொரு பிஷப்பை வந்து டெவலப் பண்ணுறாரு. இப்போ E takes D5, C takes D5. இந்த இடத்துல இப்போ நைட் BD7 வருது. ஸோ இன்னொரு நைட்டையும் இப்போ குகேஷ் வந்து டெவலப் பண்ணுறாரு. இப்போ குகேஷை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்போ நைட் E5 வராரு. ஸோ நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டு போடுறாரு பிளாக்கு. இந்த இடத்துல குகேஷ் வந்து அவருடைய லைட் ஸ்கொயர் பிஷப்பை வந்து விட்டு கொடுக்காம பேக்வர்டுக்கு மூவ் பண்ணிக்கிறார். இப்போ ரூக் B8 ப்ளே பண்ணுறாரு பிளாக்கு. ஸோ இது மூலிமா A6 அதுக்கப்புறமா B5 வந்து புஷ் பண்ணலாம். இந்த பானை வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேன்சல் பண்ணிக்கிறாரு குகேஷ். இந்த இடத்துல B5 புஷ் பண்ணுறாரு. ஸோ B5க்கு அப்புறமா சிம்பிளாக வந்து A3 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து சேஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல பிஷப் வந்து பேக்வர்ட் வந்துக்கிறாரு. இப்போ ஃபர்தராக இந்த இடத்துல H3 புஷ் பண்ணிக்கிறார். ஸோ H3 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான மூவ். ஸோ இந்த ரெண்டு நைட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல G4 ப்ளஸ் இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இந்த G4 ஸ்கொயரை வந்து ஹை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக குகேஷ் வந்து H3 ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ ரூக் E8 ப்ளே பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ இன்னொரு நைட்டை வந்து G3க்கு கொண்டு வராரு. ஸோ இப்போ நைட் G3 மூலிமா இப்போ குகேஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவருடைய பீசஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆயிடுச்சு. பிளாக்குடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா அவருடைய குயின் சைடில் பான்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இப்போ நைட் C4 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல நைட் C4 மூலிமா இந்த நைட்டுக்கு வந்து ஒரு நல்ல அவுட் போஸ்ட். நைட் C4 மூலிமா இந்த பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணுறாரு. குகேஷ் வந்து இந்த பிஷப்பையும் விட்டு கொடுக்காம பிஷப் C1 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் நைட்டு, இப்போ பான் டெக்ஸ் பிஷப்பு. இப்போ சிம்பிளாக குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த C3 பானை வந்து பிளாக் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த C3 பானை டிஃபெண்ட் பண்ணுறது குகேஷ்க்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிஷப் எடுத்து இங்கே போட்டாலுமே நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா பிஷப் எடுத்து நீங்கள் இங்கே போட்டாலுமே நம்ம சிம்பிளாக இந்த பானை கேப்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா பிஷப் வந்து குயினை பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இல்லையா நீங்கள் குயினை வச்சு இந்த பானை சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த இடத்துல சிம்பிளாக நைட் E5 ப்ளே பண்ணி திருப்பி குயினை சேஸ் பண்ணலாம். குயின் திருப்பி இங்கே சேஃப்கார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக என்ன நடக்கும்னா பிஷப் டெக்ஸ் H3 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பிஷப் டெக்ஸ் H3க்கு அப்புறமா நீங்கள் இந்த பிஷப்பை டேக் பண்ண முடியாது. டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய குயின் போயிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ குகேஷ் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணாமல் சிம்பிளாக ரூக்கை வந்து ஆக்டிவாக கொண்டு வராரு. ஸோ ரூக் B1 ப்ளே பண்ணுறாரு. அட் த சேம் டைம் இந்த A3ல இருக்க பானையும் வந்து இந்த பிஷப் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ குயின் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக ரூக்கை வந்து ஆக்டிவாக கொண்டு வந்து குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல பிளாக் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் திங்க் பண்ணிட்டு சிம்பிளாக அவருடைய குயினை வந்து ஒரு கரெக்டான ஸ்கொயரில் போட்டிருக்கிறார். குயின் E5. ஸோ இந்த இடத்துல குயினை கரெக்டாக சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ரூக்கும் குயினும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா இந்த பானை வந்து புஷ் பண்ணிக்கிறாரு குகேஷ். ஸோ குகேஷோடைய சென்டர் பான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அவர் கொஞ்சம் தவற விட்டுட்டாருன்னா, கொஞ்சம் மிஸ்பிளே ஏதாவது பண்ணிட்டாருன்னா அவருடைய சென்டர் பானே பார்த்தீங்கன்னா அவருக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த இடத்துல இப்போ இந்த பானை வந்து புஷ் பண்ணுற H5. ஸோ H5 புஷ் பண்ணுறது அதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம H4 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த நைட்டை எதுக்காக முக்கியமாக சேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட் வந்து இந்த சென்டர் பானை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. சென்டர் பானை நைட் அண்ட் பிஷப் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாக்குடைய 2 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒயிட்டோடைய ஒரு டிஃபெண்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம சென்டர் பானை ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல குகேஷ் என்ன பண்ணுறாருன்னா அதை விட ஒரு சூப்பரான த்ரெட் ஒன்று தராரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளாக பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த D3 ஸ்கொயரில் போகிறார். ஸோ பிஷப் D3 மூலிமா இந்த இடத்துல நம்ம இந்த நைட்டை வந்து டேக் பண்ணுறதுக்கு த்ரெட் கொடுக்குறோம். நீங்கள் சிம்பிளாக வேறு ஏதாவது மூவ் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த நைட்டை டேக் பண்ணிக்கலாம். திருப்பி நீங்கள் பிஷப்பை டேக் பண்ண முடியாது. நம்ம பிளாக்கோடைய ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ரூக் வந்து இந்த சைடில் டேக் பண்ண முடியாது. பிஷப் நடுவில் மறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசனால கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாருன்னா பிஷப்பை வந்து D7ல ப்ளே பண்ணி இந்த ரூக்குக்கு இந்த ரூக் மூலிமா ஒரு சப்போர்ட் தராரு. இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா இப்போ F4 புஷ் பண்ணி இந்த குயினை வந்து சேஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல குயின் வந்து பேசிவாக அவர் வந்து இந்த E7 ஸ்கொயருக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிம்பிளாக நைட் டெக்ஸ் H5 ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் திருப்பி நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிங்கன்னா இங்கே குயின் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ விட்ட பானை சென்டர் பான் மூலிமா இப்போ பிளாக் வந்து ரீகெயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நைட் டெக்ஸ் பானை
பிஷப் டேக்ஸ் நைட்டு, குயின் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த இடத்துல என்ன நடக்கும்னா அழகா ரூக் எடுத்துன்னு வந்து G3ல போட்டுக்கலாம். ரூக்கை G3ல போடுறது மூலிமா இந்த பானை டேக் பண்ணுறதுக்கு த்ரெட்டன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நைட் F6ம் த்ரெட்டன் பண்ணுறோம். நம்ம வந்து குயினை வந்து வின் பண்ணலாம். ஸோ உங்களால் வந்து இந்த சென்டர் பானை வச்சு கேப்சர் பண்ண முடியாது. அதாவது கிங்குக்கு முன்னாடி இருக்கிற பானை வச்சு கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பான் வந்து பின்ல இருக்கிறாரு. பிளாக் வேறு ஏதாவது ஒரு லூஸ் ப்ளே பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக நைட் F6 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குயினை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய த்ரெட்டு. இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நம்ம வந்து குயினை வந்து பேசிவாக E7க்கு கொண்டு போகக்கூடாது. ஸோ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா குயின் E7 செக் தந்திருக்காரு. இந்த இடத்துல கிங் வந்து H1 போறாரு. இப்போ இந்த இடத்துல பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டான மூவ் ப்ளே பண்ணுறாரு. நைட் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணார். ஸோ நைட் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒயிட்டுக்கு கரெக்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நைட்டை வச்சு தான் டேக் பண்ணணும். நைட்டை வச்சு டேக் பண்ணதுக்கு அப்புறமா ரூக் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இந்த இடத்துல கம்ப்யூட்டர் சஜஸ்ட் பண்ற மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் H5. ஸோ குயின் டெக்ஸ் H5 மூலிமா இந்த இடத்துல என்ன இந்த ரூக்கு நீங்கள் விட்டுட்டீங்க, இந்த ரூக்கை கேப்சர் பண்ணாமல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் இந்த பொசிஷனில் பிளாக் இந்த ரூக்கை சேவ் பண்ணணும்னு நினச்சாருனா கூட ஒயிட் வந்து இந்த கேமை ரொம்பவே சுலபமாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா குயின் எடுத்து வந்து H7ல போட்டு ஒரு சூப்பரான செக் தரலாம். இந்த பிஷப்போடைய சப்போர்ட்னால இப்போ கிங் வந்து F8 வந்ததுக்கு அப்புறமா திருப்பி குயின் வச்சு ஒரு செக் தரலாம். திருப்பி கிங் கீழே வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல முக்கியமாக நம்ம ரூக்கை வச்சு செக் கொடுக்கக்கூடாது. கிங்கு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இருக்கு. இந்த ஒரு ரீசனால நம்ம என்ன பண்ணோம்னா குயின் எடுத்துட்டு வந்து H4ல போட்டு ஒரு சூப்பரான செக் தரும். கிங்குக்கு எஸ்கேப்பிங் ஸ்கொயரையும் நம்ம வந்து தடுக்கிறோம். இப்போ திருப்பி கிங் F8 வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி மாறி பர்பச்சுவல் செக் கொடுத்து கேமையை கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் குயின் டெக்ஸ் H5 வந்து கொஞ்சம் முக்கியமான மூவ். சப்போஸ் நீங்கள் குயின் டெக்ஸ் H5 ப்ளே பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாகவே பிஷப் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பிளாக்கு பெட்டரான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் பிஷப். ஸோ குயின் டெக்ஸ் பிஷப் மூலிமா இப்போ பிளாக்குடைய சென்டர் பீசஸ்லாம் பாருங்கள் ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கேமை லீட் பண்ணுறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல பிளாக் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒயிட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வந்துடும். ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேம் வந்து லீட் பண்ணிடலாம். பட் அது வந்து பிளாக் மிஸ்டேக் பண்ணாதான். ஸோ இந்த ஒரு ரீசனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து நைட் டெக்ஸ் நைட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான மூவ். பட் இந்த இடத்துல குகேஷ் வந்து பிஷப்பை வச்சு இந்த நைட்டை வந்து டேக் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இப்போ திருப்பி பிளாக்குக்கு என்ன ஒரு பெட்டரான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல முக்கியமான ஃபாலோ அப் மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா B4 ப்ளே பண்ணலாம். B4 மூலிமா இங்கே ஒரு லேடர் பான் மாதிரியான ஸ்ட்ரக்சரும் கிடைக்குது. நம்ம நெக்ஸ்ட் பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த A4 ஸ்கொயர்லையும் போட்டு இந்த ரூக்கையும் நம்ம வின் பண்ணலாம். சப்போஸ் இந்த ரூக்கை நீங்கள் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பிஷப் குறுக்கில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக திருப்பி பிஷப் எடுத்துன்னு வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிஷப் போயிடும். ஸோ நீங்கள் பிஷப்புக்கு சப்போர்ட்டாக ரூக்கை கொடுத்தீங்கனாலும் உங்களுடைய ரூக் போயிடும். ரூக்கை வச்சு நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் பண்ண முடியாது. திருப்பி உங்களுடைய ரூக் போயிடும். ஸோ ஆல் இன் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த B4 மூவ் வந்து ரொம்பவே ஒரு பாய்சனஸான மூவ். ஸோ இந்த மூவ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிளாக் வந்து கேமை வந்து லீட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் பிளாக்கு வந்து குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயம்னு சொன்னேன். பட் எனிவே இந்த இடத்துல பிளாக் வந்து அதை தவற விட்டுட்டாரு. சிம்பிளா என்ன பண்ணிட்டாருன்னா ரூக் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணிட்டாரு. இப்போ நைட் டெக்ஸ் ரூக், இப்போ குயின் டெக்ஸ் நைட்டு. இந்த இடத்துல சிம்பிளா ரூக்கை வச்சு குயினை சேஸ் பண்றாரு. இப்போ பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து H7ல போட்டுட்டாரு. ஆக்சுவலா குயின் H7ல போடாம நீங்க குயினை வந்து F5ல போட்டுருக்கலாம். ஸோ F5ல போட்டு இந்த பிஷப்பை வந்து சேஃப்கார்ட் பண்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா குயின் வந்து H7 போட்டதுக்கு அப்புறமா இமீடியட்டா குகேஷ் வந்து அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து E7ல போட்டு இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்றாரு. நீங்க பிஷப்பை எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. எங்கேயாவது மூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கலாம். உங்களால இந்த ரூக்கை டேக் பண்ண முடியாது. ஏன்னா பேக் ரேங்க் இஷ்யூ இருக்கு. பிளாக்கு பேக் ரேங்க்ல செக்மேட் ஆயிடுவாரு. இந்த ஒரு ரீசனால தான் பாத்தீங்கன்னா இந்த பிஷப்பை வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்கு குயின் வந்து இந்த F5 ஸ்கொயருக்கு வரணும்னு சொன்னா. பட் எனிவே குயின் வந்து H7 போயிட்டாரு. இப்போ ரூக் இமீடியட்டா பாத்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களால பிஷப் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ ரூக்கை வச்சு சப்போர்ட் பண்றாரு. இந்த இடத்துல சிம்பிளா இந்த பானை வந்து புஷ் பண்ணி இந்த பானுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கொடசல் தராரு குகேஷ். சப்போஸ் பிளாக்கால வந்து இந்த பானை வந்து டேக் பண்ண முடியாது. டேக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரூக் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நீங்க இந்த ரூக்கை டேக் பண்ணாலுமே இந்த ரூக் மூலியமா செக்மேட் ஆயிடுவீங்க. அப்படி இல்லையா நீங்க பானை வச்சு இந்த ரூக்கை டேக் பண்ணாலுமே ரூக் டெக்ஸ் ரூக் மூலியமாவும் நீங்க பேக் ரேங்க்ல ஒரு செக்மேட் ஆயிடுவீங்க. இந்த நாள் தான் பாத்தீங்கன்னா குயின் F5 வந்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு மூவ் சொன்னேன். பட் எனிவே இந்த பொசிஷன்ல கிங் F8 ப்ளே பண்ணி ரூக்கை சேஸ் பண்றாரு. இப்போ குயினை வச்சு ரூக்கை சேஃப்கார்ட் பண்றாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளா நைட்டை வந்து B6ல போறாரு. ஸோ நைட் B6க்கு அப்புறமா சிம்பிளா பான் டெக்ஸ் பானு, இப்போ நைட் டெக்ஸ் பானு. இப்போ ஒயிட்டோடைய ரூக்கு வந்து அட்டாக் இருக்கு. ஸோ ஒயிட்டோடைய ரூக் வந்து E4க்கு வராரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருப்பி பிளாக்கு வந்து ஒரு சூப்பரான மூவ் இருக்கு. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் பானு. இந்த பிஷப் வந்து உங்களால குயினை வச்சும் டேக் பண்ண முடியாது, ரூக்கை வச்சும் டேக் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க ரூக்கை வச்சு டேக் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஒரு பெரிய ஃபேமிலி 4K வந்துடும். ஸோ நீங்க திருப்பி குயினை வச்சு டேக் பண்ணீங்கனாலும் இந்த இடத்துல சிம்பிளா இந்த ரூக்கை வந்து நம்ம டேக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இன் ஆல் பாத்தீங்கன்னா பிளாக்கு தான் வந்து ஓவராலா ஒரு நல்ல அட்வான்டேஜ் கிடைக்கும். பட் எனிவே பிஷப் டெக்ஸ் B5 மூவ் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல குயினை வந்து F5க்கு கொண்டு வராரு. இப்போ சிம்பிளா ரூக் வந்து A4க்கு வராரு. ரூக் A4 வந்ததுக்கு அப்புறமா இப்போ
ரூக் E8 மூலிமா இந்த குயின் வந்து இப்போ அட்டாக்ல இருக்கு. இப்போ சிம்பிளா குயின் வந்து D1 வராரு, இப்போ நைட் B4 வராரு. ஸோ நைட் B4 மூலிமா இந்த ரூக்ஸை வந்து அப்படியே இந்த சைட்ல இருந்து அப்படியே கட் பண்றாரு. பட் பிளாக்கோடைய இந்த பான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ல இருக்கு. பிளாக்கோடைய சென்டர் பான் பிளஸ் பிளாக்கோடைய இந்த A7 பானு. இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் A7 ப்ளே பண்றாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் B5, இப்போ திருப்பி குயின் டெக்ஸ் D6. ஸோ குயின் டெக்ஸ் D6க்கு அப்புறமா இந்த ஒரு பொசிஷன் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுன்ல இருக்கிறாரு. பட் பிளாக் வந்து ஒரு பான் வந்து அப்ல இருக்கிறாரு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா குகேஷ்க்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஒரே ஒரு பான் தான் வந்து பிளாக்குக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. பட் பிளாக் வந்து எக்ஸ்சேஞ்ச் டவுன்ல இருக்கிறாரு. இப்போ கிங் G8 வராரு. இந்த இடத்துல கிங்கை வந்து H2க்கு மூவ் பண்ணிக்கிறார். பேக் ரேங்க்ல எந்த விதமான ஒரு இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ பிஷப் வந்து D3 வராரு. பிஷப் D3க்கு அப்புறமா இந்த இடத்துல ரூக் C3. இப்போ சிம்பிளா இந்த ரூக் எடுத்துன்னு வந்து C8ல போடுறாரு. இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இப்போ பிஷப் எடுத்துன்னு வந்து E3ல போட்டு திருப்பி ஃபர்தரா இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. இப்போ நைட் D5. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் பானு, ரூக் டெக்ஸ் ரூக்கு, குயின் டெக்ஸ் ரூக்கு. ஸோ ரூக்ஸ்ல எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு பொசிஷன்ல சிம்பிளா பிஷப் வந்து E4க்கு கொண்டு வர. பிஷப் E4 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல குகேஷ் வந்து ரூக் A4 ப்ளே பண்றாரு. ரூக் A4 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய மிஸ்டேக். இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் நைட்டு, குயின் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளா பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் G2. இப்போ கிங்கை வச்சு உங்களால் இந்த பிஷப்பை டேக் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம குயினை வச்சு ஒரு செக் கொடுத்து இந்த ரூக்கையே வின் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குகேஷ் பண்ண மிஸ்டேக்கு. பட் பிளாக் பார்த்தீங்கன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலை. இந்த இடத்துல பிளாக் வந்து நைட் டெக்ஸ் பிஷப் மூவ் வந்து ப்ளே பண்ணலை. நைட் டெக்ஸ் பிஷப்பு, அதுக்கப்புறமா குயின் டெக்ஸ் நைட், அதுக்கப்புறமா பிஷப் டெக்ஸ் G2 தான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபாலோ அப். பட் பிளாக் வந்து தவறு விட்டுட்டாரு. பிளாக் வந்து சிம்பிளா என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய கிங்கை வந்து H7ல போட்டுட்டாரு. இந்த இடத்துல இப்போ ரூக் A2, இப்போ குயின் G6, இப்போ சிம்பிளா பிஷப் C1 வராரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்சேஞ்ச் அப்ல இருக்கிறாரு குகேஷ். ஸோ குகேஷ் பார்த்தீங்கன்னா இந்த கேமை வந்து சூப்பராக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாரு ஃபைனலாக. ஸோ ஃபைனலாக குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நைட் E7, இந்த இடத்துல கிங் H4, பிஷப் D5, இப்போ ரூக் D2, G6, இப்போ கிங் G5, பிஷப் E6, பிஷப் B2. ஸோ இந்த B2ல இருக்க பிஷப் பார்த்தீங்கன்னா இந்த லாங் டைக்னல்ல சூப்பரா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நைட் G8 வராரு. இந்த இடத்துல ரூக் எடுத்துன்னு வந்து பேஸ் ரேங்க்ல போடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட் உங்களால் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஒரு சூப்பரான செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காரு ரூக் H8. ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ மெட்டீரியல் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால குகேஷ் வந்து ஈஸியாக இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாரு. அண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நடுநடுவில் மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து கரெக்டான ட்ராக்கை பிடிச்சி இந்த கேமையை வந்து ஃபினிஷ் பண்ணாரு. ஸோ ரவுண்ட் 1ல பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் ரவுண்ட் 2ல பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து அவருடைய கேமை வந்து ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து நிறைய இடத்துல வந்து டைம் வந்து கம்மியாக இருந்தார். ஸோ பிளாக் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கு. பட் எனிவே ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்டிவான கேமு. இந்த கேமை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.